ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து டியூட் திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 8 நாட்கள் முடிஞ்சிருக்குங்க. ஸோ 8 நாட்கள் முடியல திரைப்படம் வந்து எத்தனை கோடி வசூல் செஞ்சிருக்கு அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ அந்த லவ் டுடே திரைப்படத்தின் மூலமாக அறிமுகம் படத்துலேருந்து 100 கோடி வசூல் செய்த ஒரு ஆக்டர் அப்படின்ட்டு அந்த ஒரு சாதனையை படைத்த ஒரே ஒரு நடிகர்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தொடர்ந்து இந்த ஆண்டு வந்து பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆன டிராகன் திரைப்படம் மக்கள் மத்தியில் செம்ம பெரிய வரவேற்பு பெற்று 100 கோடி அடிச்சுது. அண்ட் அதேமாதிரி இந்த திரைப்படம் இந்த வருடத்தில் 2வது திரைப்படமான டியூட் திரைப்படம் வந்து அவர் நடித்து ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சு. ஆனால் சில தரப்பு மக்கள் வந்து செகண்ட் ஹாஃப் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இடையில இப்போ வந்து இந்த திரைப்படம் வந்து நம்மளோட கீர்த்தி இயக்கியிருந்தாங்க. நம்மளோட பிரதீப் கூட சேர்ந்து ஒரு சரத்குமார், மமிதா இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து இன்னுமே வந்து தேட்டரில் வந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து 100 கோடிக்கு மேலே வந்து வசூல் செஞ்சுருக்குங்க. ஸோ 8 நாட்களில். ஸோ இதன் மூலமாக தமிழ் சினிமாவில் முதல் 3 படங்கள் 100 கோடி அடித்த ஒரே ஆக்டர் அப்படின்ற ஒரு சாதனை வந்து நம்மளோட பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து பெற்றிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.